வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் முர்த்தபா. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிக்கன் முர்த்தபா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆயில் தடவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மாவு வந்து ஊற வைங்க. இப்போது இந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வந்து ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சின்ன பீசஸாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அதில் விடுற தண்ணியிலே இது வந்து குக் ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு மசாலாலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போது இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த முட்டையில் மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கும் போது மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மாவுலேருந்து கொஞ்சம் சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராக்ஸ் இல்லாமல் வரும். பரோட்டா மாவு எப்படி பிசைறதுன்னு ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே ஆயில் தடவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இது வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக மாவு தூவி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போது சென்டரில் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை அதில் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டி விட்டாலே போதும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி இதை எடுங்க. இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டஃப்டு பரோட்டாவை இதில் போட்டுக்கலாம். இப்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க. இது வந்து சீக்கிரமாக வேகாது. இது வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும். ஒரு சைடு ஃப்ரை ஆகிறதுக்கே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்க்க இப்போவே ரொம்ப யம்மியாக இருக்குங்க. ஒரே டைமில் வந்து 1 இல்லைனா 2 பரோட்டா மட்டும்தான் நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இந்த ரெசிபி பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைனா ஹார்ட் ஆயிரும். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதால இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இன்னொரு மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக நான் செஞ்சு காட்டுறேன். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஒரு 4 முர்த்தபாட்டை கிடச்சிது. ஜஸ்ட் இது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஃபுல்லாயிரும். இந்த சைட்ஸ்லாம் பார்த்திங்களா இன்னும் வேகவே இல்லை. பார்த்திங்களா, இந்த மாதிரி நிற்க வச்சு நம்ம வேக விடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப வேறு சைடு நிற்க வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் எடுத்துச்சு. இப்போ இதை எடுத்து சூடாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பால்ஸும் உருட்டி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ இதை எடுத்து அப்படியே பேக் சைட் திருப்பி போடுங்க. இப்போது அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அழகாக மெலிசாக உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ தின்னாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போது இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் மெலிசாக இருக்கும், ஸோ சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இதை எடுத்து தவாவில் போட்டுற வேண்டியது தான். நம்ம இதே மாதிரி எக் மட்டும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். வாவ், ரொம்ப யம்மியாக இருக்குல்ல? நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் கண்டிப்பாக இஃப்தாருக்காக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.